ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த துவரம்பருப்பு பூண்டு சட்னி செய்ய போகிறோங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு பூண்டு துவையலுங்க. அது தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்புங்க ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேங்க. ஒரு 1/4 கப் அளவோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்தால் நம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சட்னி. 4 பெரிய பூண்டுங்க. சின்னதாக இருந்தக்கடி 5 எடுத்துக்கிறேன். 5 பூண்டு எடுத்துக்கலாங்க. 2 வரமிளகாய்ங்க காரத்துக்கு. சப்போஸ் உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா ஒரு மிளகாயும் கூட போட்டுக்கலாம். ஒரு இனுங்கு வந்து கருவேப்பிள்ளைங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸு புளிங்க. ஒரு 1/2 டீஸ்பூனு கொத்தமல்லிங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க சட்னிக்கு துவரம்பருப்பை. சட்னி செய்கிறதுக்குங்க அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் பருப்பு போட்டுடலாம். அடுப்பு மெதுவாக வச்சு நம்ம வறுத்து விடலாம். பாருங்க, 1 நிமிஷம் வந்து வறுத்து விட்டேன். லைட்டாக செவந்துருக்குதுங்க. அடுத்து வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. முதலே போட்டால் கொத்தமல்லியில் கறியிருங்க. அதனால் கொஞ்சம் வறுவட்டதுக்கப்புறம் வரமிளகாய் எதாவது போட்டுக்கலாங்க. இந்த சட்னி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. பருப்புலாம் செவந்து வந்துடுச்சுங்க. இப்போ இந்த அளவுக்கு செவந்தால் போகுது. அடுத்து புளி போட்டுடலாம். பருப்பு வந்துங்க ரொம்ப கருக்குட்டாதீங்க, சட்னி நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தால் போகுது. அடுத்தது வந்து தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டு 1 நிமிஷம் கட்டினா போதுங்க. ரொம்ப வந்து வறுக்கக்கூடாது. நம்ம கடாயில் இருக்க சூடே போதுமானதாக இருக்குங்க. போதுங்க, நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பருப்பெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியை போட்டு அரைச்சிக்கலாங்க. நம்ம சட்னிக்கு வறுத்தோம் இல்லைங்களா, பருப்பெல்லாம் ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இந்த சட்னிக்கு வந்துங்க பூண்டை வந்து வணக்கக்கூடாதுங்க. நான் பச்சையத்தான் போடணும். அதை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோணுங்க. இது பாத்திரத்தை மாற்றிக்கலாம். எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த துவரம்பருப்பு பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சட்னி வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வெள்ளை சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ரசமெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சட்னியை வந்துங்க சீக்கிரமாக 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இதே முறையில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சுன்னா நம்ம ஸ்ரீதேவி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க.